ஹாய் ஆல், நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்கோம் டைப்ஸ் ஆஃப் கிரிட்ல. இப்போ வந்து நம்ம பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ஓகேவா? சரி வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி எப்பயும் போல ஸ்கொயர் போட்டுக்கோங்க. கிரிட் எல்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு இந்த பாக்ஸ்க்குள்ள இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும். போட்டு ஃபில்லிங், நெகட்டிவ் ஃபில்லிங். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். அந்த பாக்ஸ் ஃபுல்லா இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். இந்த டைமண்ட் ஷேப் கரெக்டா வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கிரிட் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். மேல ஃபில் பண்றப்ப இது பாதி பாக்ஸ் தானே இருக்கு. ஸோ ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த மாதிரி பாதி மட்டும்தான் வரும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இந்த சைட்ல வரப்ப இது ஆஃப் தானே தெரியுது. ஸோ இந்த மாதிரி பாதி இப்படி ஃபில் பண்ணிக்கணும். பிளாங்க் ஸ்பேஸ் இல்லாம இது மாதிரி பாதி ட்ரையாங்கிள் மாதிரி ஃபுல் டைமண்ட் இதுல வராதுல. ஸோ இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். அடுத்து செகண்ட்னா இதே மாதிரி பாக்ஸ் ஃபர்ஸ்ட். சரியா? நம்ம ஆல்ரெடி இந்த டிசைன் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பஃபியா வரும்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். பஃபியா போட்டுக்கோங்க. சரியா? போட்டுட்டு இந்த டிசைன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அதை வந்து உள்ள போடணும். இந்த மாதிரி பூ ஆல்ரெடி நம்ம கிரிட்ல பார்த்திருப்போம். ஸோ இது ரெண்டு தனித்தனியா பார்த்திருப்போம். இது ரெண்டும் சேர்த்து கொண்டு வரணும். ஸோ இது ஒரு டைப். எல்லாத்துலயும் இந்த பூ மாதிரி ஃப்ளவர் மாதிரி வரணும். ஓகேவா? எல்லா கார்னர்ஸ்லயும் கனெக்ட் ஆகிற இடத்துல ஃபுல்லா இந்த ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கணும். நீங்க நோட்ல போட்டு பாக்குறப்ப கொஞ்சம் பெரிய கிரிட்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் ஃபினிஷிங்கா வரும். ஓகேவா? இதுதான் வந்து டைப் 2. இப்ப டைப் 3. டைப் 3
டைப் 3ல இந்த ஹம்ஸ் போட்டு பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கல்ல, ஹம்ஸ் மாதிரி போடணும். எல்லா சைடுமே ஹம்ஸ் மாதிரி போடணும். ஓகேவா? ஹம்ஸ் மாதிரி போட்டு அந்த மாதிரி இந்த லைன்லயும் 2 லைன்லயுமே போடணும். ஓகேவா? எல்லா சைடும் போட்டுக்கணும். இந்த ஹம்ஸ் மாதிரி போட்டு இதுக்குள்ள டைமண்ட் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டு போட்டுக்கலாம். கிரிட் குட்டியா இருக்கறனால எனக்கு குட்டி குட்டியா வருது. நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றப்ப இன்னும் பெருசா போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் டெக்னிக் மட்டும் தான் என்னன்னு நான் சொல்வேன், நீங்க தான் போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி குட்டி குட்டியா ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வந்து 4th டைப். ஃபோர்த் என்னன்னா ஜிக்ஸாக் நம்ம ஆல்ரெடி ஜிக்ஸாக் லைன்ஸ் தனியா பார்த்திருப்போம்ல, அந்த மாதிரி ஜிக்ஸாக்லயே கிரிட் போடணும். குட்டி குட்டியா நம்ம லைன்ஸ்ல டிரா பண்ணோம்ல, இப்ப ஜிக்ஸாக்லயே கிரிட் மாதிரி போடணும். அதே மாதிரி கிராஸ் லைன், ஜிக்ஸாக்லயே கிராஸ் லைன். சரியா? இது வந்து 4th டைப். இதுல 5th டைப் என்னன்னா, இதே மாதிரி கிரிட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுல டாட் வைக்கணும். அதுதான் 5th. ஒன்னு டாட் இல்லாம வரும், ஒன்னு டாட் வச்சு வரும். அதுதான் 4க்கு 5க்கு. நம்ம டாட் இல்லாமலையும் போடலாம், டாட் வச்சும் போடலாம். ஓகேவா? இதுவே 5th டைப். இந்த மாதிரி டாட் வச்சிடணும். ஓகேவா? இப்ப 6th. டைப் என்னன்னா, இதே மாதிரி கிரிட் போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ இதுல இந்த மாதிரி டாட் வச்சு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டாட் வச்சு இந்த மாதிரி இழுத்துடும். இந்த டிசைன் நம்ம இது ஏற்கனவே செப்பரேட்டா பார்த்திருப்போம். ஸோ அதை வந்து செக்குடு பேட்டர்ன்ல இப்படி போடணும். உங்களுக்கு வரணும், 2 பக்கம் டாட் வச்சு இந்த மாதிரி இழுத்து விடுங்க. இந்த மாதிரி டாட் வச்சு கனெக்ட் பண்ணி விடணும். ஓகேவா? இந்த மாதிரி டாட் வச்சு கனெக்ட் பண்ணி விடணும். இதேதான் ஃபுல்லாமே. பாருங்க, இது வந்து போட்டு முடிச்சாச்சு. 6th டைப் வந்து போட்டு முடிச்சாச்சு. இந்த சைடும் போடணும், அதாவது இந்த சைடும் போடணும். இந்த லைன்ஸ்ல வரதுலயும் 2 சைடுமே டிராப் பண்ணணும். இது இந்த டைரக்ஷன்ல இருக்கணும், இது இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். இதே மாதிரிதான் போடணும். 7th டைப் என்னன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இந்த டைப் பார்த்தோம்ல, ஜிக்ஸாக், அதே மாதிரி பாக்ஸ் போட்டு ஜிக்ஸாக்ல வந்து ஹரிசாண்டலா வந்து போட்டுக்கோங்க.
ஓகேவா? போட்டுட்டு நம்ம கார்னர்ல எல்லாத்துலயும் டாட் வைக்கணும். அதே பேட்டர்ன் தான் போட்டுட்டு நம்ம டாட் மட்டும் 4 சைடும் வைக்கணும். ஆல்ரெடி இது நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ல பார்த்திருப்போம். இப்போ வந்து ஜிக்ஜாக் லைன்ல இந்த மாதிரி 4 கார்னரையும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? எல்லா சைடும் இந்த மாதிரி டாட் வச்சு விடணும். ஓகேவா? இது வந்து 7th டைப். 8th டைப் அப்படின்னா இப்ப அதே மாதிரி கிரிட் போட்டிருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் பெருசா போட்டுட்டேன். இப்ப நம்ம வந்து டாட் மட்டும் வைக்கிறதுனாலதான் குட்டியா கிரிட் போட்டுக்கோம். இதுக்கு இடையில வந்து பெருசா நம்ம டிசைன் போறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பேஸ வந்து பெருசா போட்டுக்கணும். ஓகேவா? ஒண்ணும் இல்லாத எப்பயும் போல ஸ்பைரல்னா ஸ்பைரல் போட்டுட்டு ஹம்ப், ஸ்பைரல் ஹம்ப் போட்டு பார்த்திருக்கோம்ல, சோ அந்த டிசைன் தான். ஸ்ட்ரெயிட் லைன்ல பார்த்திருப்போம். இது ஜிக்ஜாக் லைன்ல போடணும். ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்த டிசைன் தான் நமக்கு மெஹந்தில ரிப்பீட்டடா வரும். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் பேசிக். ஸோ இது தெரியாம நம்ம அடுத்த டிசைன்லேயே போக முடியாது. ஸோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா வரணும். இந்த மாதிரி போட்டு முடிச்சுக்கணும். இது உள்ள பெரிய டிசைன்றனால பெரிய கிரிடா போட்டு நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம தான் டிசைன் ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பேஸை வந்து அலோகேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அடுத்து டைப் 9. அது 8 பார்த்தோம். இப்போ 9 என்னன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எப்பயும் போல செக்குடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கர்வ் 8 மாதிரி. உங்களுக்கு அப்படி வரலன்னா இந்த மாதிரியும் டிரா பண்ணிக்கலாம் தனித்தனியாவும். சப்போஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்வ் லைன் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கை எடுக்காம வர மாதிரி, இல்லைன்னா இப்படி. அதாவது 8 போடுவோம்ல, 8 மாதிரி இந்த சைடு போயிட்டு இந்த சைடு வந்து முடிக்கணும். ஓகேவா? இங்க ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பாக்ஸ்க்கு போயிட்டு மறுபடியும் அதே சைடு ரிட்டர்ன் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி இல்லைன்னா தனித்தனியா இப்படி போடுறதுனாலும் ஓகே தான். இந்த மாதிரி எனக்கு அது வரல அப்படின்னா இந்த மாதிரி செப்பரேட்டா நீங்க இப்படி போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அதோட இதுதான் ஈஸி. இப்படி போயிட்டு இப்படி கனெக்ட் பண்ணணும், இப்படி வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த எட்ஜஸ் ஃபுல்லா இப்படி போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் கவர் பண்ணிட்டுருங்க. புரியுதா? இந்த பேலன்ஸ்ல உங்களுக்கு அந்த டைமண்ட் மாதிரி கிடைக்கும். அந்த டைமண்டை வந்து ஃபில் பண்ணி விட்டுறணும். இந்த டைமண்டை ஃபில் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஃபில் பண்றப்ப ஷேடிங் மாதிரி கொடுக்க கூடாது. அப்படியே மெஹந்தி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே கேப் இல்லாம ஈவனா ஃபில் பண்ண, ப்ளஃபியா தெரியணும். இந்த மாதிரிலாம் அப்படி கலர் அடிக்க கூடாது. ஒரே மாதிரி ப்ரெஷர் கொடுத்து ஈவனா அந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? அதங்களா இப்ப ஃபில் பண்ணிட்டேன். இந்த மாதிரிதான் உங்களுக்கு இந்த டிசைன் இருக்கும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டிசைன் 10 என்னன்னா இந்த மாதிரி பாக்ஸ். ஓகேவா? சோ இப்ப 10th டைப் என்னன்னா இப்ப நம்ம ஏற்கனவே எல்லாமே கிராஸ் கிரிடா பார்த்தோம். இது வந்து ஸ்ட்ரைட் லைனா போட்டிருக்கேன். ஜஸ்ட் இப்படி பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி, அதாவது கிராஸா பார்த்தோம்ல,
இவ்வளவு நேரம் நம்ம இந்த மாதிரி பார்த்தோம். இப்ப இது வந்து இப்படி பாக்ஸ் போட்டு நார்மலா இந்த மாதிரி கிரிட் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி திக் லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? திக் லைன்ஸ் போட்டுட்டு இந்த இது எப்படி போடனா மேல இருந்து கொஞ்சம் சென்டர்ல இந்த மாதிரி, அப்புறம் கீழே இங்கிட்டு கார்னர்ல. ஓகேவா? அப்புறம் இங்க பாருங்க, மேல இருந்து இங்க இந்த சைடு கொஞ்சம் கிராஸா, இது எதுவும் ஸ்ட்ரைட்டா இருக்க கூடாது, கிராஸா. அப்புறம் இங்க அப்பதான் அந்த சிம்பிள் மாதிரி நமக்கு வரும். ஓகேவா? இங்க இந்த லைன், அப்புறம் கீழே இவ்வளவுதான் ஸ்பேஸ் விடணும். இதுக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் தள்ளி, அதாவது இதுவும் நேரா இருக்க கூடாது, கிராஸா இப்படி கிராஸா இருக்கணும். அப்புறம் இது ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் இங்கிட்டு வரும், அப்புறம் இந்த சைடு அப்பதான் உங்களுக்கு இந்த சிம்பிள் வந்து வரும். இதே மாதிரிதான் எல்லாமே போடணும். தெரியுதா அந்த சிம்பிள் எவ்வளவு அழகா தெரியுதுன்னு? இந்த மேல இருந்து இந்த எல்லா 4 சைடுமே டிரா பண்ணணும். ஓகேவா? இந்த டிசைன் வந்து இப்படிதான் போகணும். ஸோ 11th டைப் என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல இந்த மாதிரி கிரிட் போட்டுக்கோங்க. கிரிட் போட்டு நம்ம வந்து ஸ்பைரல் பார்த்தோம்ல, அது வந்து ரவுண்ட் ஸ்பைரல், இது வந்து ஸ்கொயர் ஸ்பைரல். ஓகேவா? ஸ்கொயர்ல வந்து இருக்கும் பாக்ஸ் ஸ்பைரல்னு சொல்லுவோம். இது போட்டு ஜி மாதிரி வரும். உங்களுக்கு அந்த கிரிட்டுக்குள்ள எத்தனை இது உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணி போட முடியுமோ அந்த மாதிரி போடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து போடணும். பாக்ஸ்குள்ள ஓகேவா? இதான் வந்து 11th டைப். ஸோ டோட்டலா இன்னைக்கு 11 டைப்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.